ஆபரேஷன் சிந்தூர்ல அளிக்கப்பட்ட போர் விமானங்கள் பாகிஸ்தானுக்கு சொந்தமானவை, அவை அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டவை அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மைகள் ஏர் சீஃப் மார்ஷலால் வெளியிடப்பட்டிருக்கிறது. கைகள் கட்டப்பட்டது என்று ராகுல் காந்தி சொன்னார். ஐஏஎஃப் கையில் கட்டப்பட்டது. அவர் இப்போ ராகுல் காந்தி வாயை கட்டிக்கிறாம பண்ணிட்டாரு அமர்பிரீத் சிங். You tied their hands behind their back. I repeat, no restrictions on us. Full freedom was given to us. RIC என்ற ஒரு புது அமைப்பு வரவிருக்கிறது. ரஷ்யா, இந்தியா, சைனா. ட்ரம்ப் எல்லை மீறி போகின்ற காரணத்தினால் இப்போது எல்லா உண்மையும் வெளியே வர தொடங்கி இருக்கிறது. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. அலசவும் ஆராயவும் சுட சுட செய்திகள் நிறைய உள்ளன. அதற்காக விவாத அரங்கத்தில் புதுடில்லியிலிருந்து காணொளி மூலம் இணைகிறார் பத்திரிகை உலக ஜாம்பவான் டெல்லி ஆர் ராஜகோபால். வணக்கம் ராஜகோபால். நமஸ்காரம் சீனிவாசன். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். சார், ஆபரேஷன் சிந்து தொடர்பா ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆட்டம் பாம் முன்ன இந்தியாவுடைய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் நம்ம விவாதிக்கிற இன்றைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு பெங்களூர்ல வச்சு தூக்கி போட்டிருக்காரு. இது வரைக்கும் வெளிவராத தகவல், பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை அவர் சொல்லி இருக்கிறார். அவர் பெங்களூருக்கு ஃபார்மர் ஏர் சீஃப் மார்ஷல் LM காத்ரே நினைவு சொற்பொழிவு ஒன்றை நிகழ்த்தினார். அப்படி நிகழ்த்துகிற போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் வரவே வராத தகவல். அது என்ன அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானில் உள்ள ஜக்கோபாபாத் விமான தளத்தின் மீது எங்களது ஏவுகணை மூலம் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தினோம். அதுல பாகிஸ்தானுக்கு சொந்தமான 5 போர் விமானங்கள் அழிக்கப்பட்டன. அப்புறம் ஒரு லார்ஜஸ்ட் சைஸ் விமானம், அது ஒரு கண்காணிப்பு சிஸ்டம், கண்காணிப்பு விமானம், அதுவும் அழிக்கப்பட்டது. இந்தியாவால் அழிக்கப்பட்ட போர் விமானங்களில் F-16 இருந்தது என்று சொல்லி இருக்கிறார். We have at least 5 fighters confirmed kills and 1 large aircraft, which could be either an Elint aircraft or an AWNC aircraft, which was taken on at a distance of about 300 kilometers. This is the actually largest ever recorded surface to air kill that we can talk about. இதுவரைக்கும் போர் விமானங்கள் அழிக்கப்பட்டன சொல்லி ட்ரம்ப் சொல்லிட்டே வந்தார். அது ஏதோ இந்திய போர் விமானங்கள் அழிக்கப்பட்டது போலவே ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருந்தார்கள். இப்ப ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் சொன்னதுக்கு பிறகுதான் ஒரு விஷயத்தை நம்மளால ரியலைஸ் பண்ண முடிகிறது. இந்த இந்திய பாக் விஷயத்துல ஒரு போர் நிறுத்தம் வர வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் ஏன் அக்கறை காட்டினார் அப்படின்னு. ஏன்னா இந்த போர்ல பெரிய அளவில் அடி வாங்கி இருக்கிறது அமெரிக்காவின் F-16 விமானம். இப்ப தொடர்ந்து இந்த போர் நீடித்தால் F-16 விமானம் நிறைய விமானங்கள் அடி வாங்கி அது மீடியாக்கள் மூலம் வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருந்தது என்றால் F-16 மார்க்கெட் சரிஞ்சிருக்கும். ஒரு விமானம் கூட விற்காது. இப்பதான் இந்த ஆபரேஷன் சிந்து நிறுத்தப்படணுங்கிறதுல டொனால்ட் ட்ரம்ப் ஏன் அவ்வளவு அக்கறை காட்டினார், போர் நிறுத்த வேண்டும் என்று ஏன் கூவிக்கொண்டே இருந்தார், இத்தனை விஷயம் தெரிய வருகிறது. அதோடு மட்டுமல்ல, கூடுதலா ஒரு விஷயம், இதுவரையிலும் சொல்லப்பட்ட வந்த விஷயங்கள் மூலமாக இந்தியா ஏதோ போர் விமானங்களை இழந்து விட்டதுங்கிற மாதிரியான ஒரு கற்பனை இருந்தது. அந்த கற்பனை முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல அழிக்கப்பட்ட போர் விமானங்கள் பாகிஸ்தானுக்கு சொந்தமானவை, அவை அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டவை அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மைகள் பெங்களூர்ல ஏர் சீஃப் மார்ஷலால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இத்தனை நாள் சொல்லாத ஒரு விஷயத்தை இன்றைக்கு ஏர் சீஃப் மார்ஷல் சொல்லியிருக்கிறார், அமர்பிரீத் சிங் சொல்லியிருக்கிறார். நிச்சயமா மோடியோ இல்லாட்டி டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங்குடைய சம்மதமோ இல்லாமல் அவர் சொல்லி இருக்க வாய்ப்பில்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, உண்மையை சொல்றேன்னா F-16 போட்டு தள்ளினதை சொல்ல வேண்டி இருக்கும். அது அமெரிக்காவுக்கு எம்பாரசிங்கா இருக்கும் நினைச்சுதான் இத்தனை நாள் வரைக்கும்
ஒரு அமெரிக்காங்கிற ஒரு நாட்டுக்கு ஒரு மரியாதை கொடுத்து தர்ம சங்கடத்தை உருவாக்கிட கூடாதுங்கிறதுனால சொல்லாமல் இருந்தார்கள். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் எல்லை மீறி போய்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இப்போது உண்மையை சொல்ல வேண்டிய தருணம் வந்து விட்டது. இப்போ எந்த விமானங்கள் காலி செய்யப்பட்டன அப்படிங்கிற உண்மையை இந்தியா சொல்லி இருக்கிறது. இடையில கூட உங்களுக்கு நினைவுல இருக்கும் நினைக்கிறேன், ட்ரம்ப் சொல்லி இருந்தார் இந்த போரின் போது 5 போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டன அதோடு நிறுத்திட்டார். எந்த நாட்டு போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டனங்கிறத அவர் சொல்லவே இல்லை. அவர் எந்த இடத்துல மௌனம் சாதித்தாரோ அந்த மௌனத்தை காங்கிரஸ் எப்படி இன்டர்பிரட் பண்ணியது என்றால் ஏதோ இந்தியாவுடைய போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டது போல அவங்க இன்டர்பிரட் பண்ணாங்க. இருந்தாலும் இந்தியா அமைதி காத்தது. ஏன்னா அமெரிக்காவை ரொம்ப தர்ம சங்கடப்பட வச்சிடக்கூடாது, எல்லா உண்மையும் சொல்லிட வேண்டாம். ஏன்னா F-16 விழுந்ததுன்னா ஒரு பெரிய மார்க்கெட், அவங்களுடைய டிஃபென்ஸ் மார்க்கெட்டே அவுட் ஆயிரும். ஆனால் அமெரிக்கா குறிப்பா ட்ரம்ப் எல்லை மீறி போகின்ற காரணத்தினால் இப்போது எல்லா உண்மையும் வெளியே வர தொடங்கி இருக்கிறது. இன்னும் இதுபோல நிறைய உண்மைகள் வெளியே வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இப்ப ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் சொல்லி இருக்கக்கூடிய இந்த விஷயம் தொடர்பாக உங்களின் கருத்து என்ன ராஜகோபாலன்? நீங்க ஒரு சீனியர் ஜர்னலிஸ்ட், டெல்லி பேஸ்ட் ஜர்னலிஸ்ட். இன்னொன்னு, அமர்பிரீத் சிங் பர்சனலாவே உங்களுக்கு தெரியும், போன் பண்ணி பேசக்கூடிய அளவுக்கு ஒரு நட்பும் அவரோட உண்டு. அதனால உங்கள்கிட்ட கேட்கிறேன். போராள நேயர்களுக்கும் தங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தாங்கள் கேட்டதனுடைய விளக்கங்கள் விலாவாதியாக இருந்தது. எனக்கு மனதில் படக்கூடியது டைம் இஸ் த ஃபேக்டர். ஏன் இந்த சமயத்தில் இன்னைக்கு சொல்லியிருக்கார், பார்லிமெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது, ராகுல் காந்தியினுடைய அப்பட்டமான பொய்யை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் ஏர் மார்ஷல், சீஃப் ஏர் மார்ஷல் அமர்பிரீத் சிங். அதையும் தவிர NSA அஜித் தோவல் அவர்கள் நேற்று ரஷ்ய அதிபரை சந்தித்து வந்திருக்கிறார். அடுத்த வாரம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சீனா செல்வதற்கான தயாரிப்பு ஆரம்பிக்குமாகிறது. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் அந்த ஃபாரின் டெலிகேஷன் யூஎஸ்ல இருந்து வர்றது ரத்து பண்ணியிருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இத்தனை விஷயத்துக்கு நடுவில் இவர் சொல்லியிருக்காருன்னா தாங்கள் முகவரியில் குறிப்பிட்ட மாதிரி கண்டிப்பாக பிரதமருடைய ஆணையின் பெயரில் தான், அனுமதியின் பெயர் தான் இது சொல்லி இருப்பார். காரணம், திங்கட்கிழமை நாளை பாராளுமன்றத்தில் பாஜகவினால் இது எழுப்பப்படும் ராகுல் காந்தியை கார்னர் செய்வதற்கு. அதை தவிர இதுதான் முக்கியங்க, கவர்மெண்டுடைய பர்பஸ். ஏர் மார்ஷல், ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் சொன்னது மூலமாக ஏற்கனவே இதை சொல்லி வந்திருக்காங்க. கைகள் கட்டப்பட்டது என்று ராகுல் காந்தி சொன்னார். IAF கையில் கட்டப்பட்டது என்று. அவர் இப்போ ராகுல் காந்தி வாயை கட்டிக்கிறாம பண்ணிட்டாரு அமர்பிரீத் சிங். You tied their hands behind their back. There was very clear political will, very clear directions which were given to us, and there were no kind of restrictions which were put on it. Many people have spoken somewhere. Unfortunately, everybody is speaking about it. Yes. Correct. அதையும் தவிர அமர்பிரீத் சிங் சொன்னதனுடைய தாற்பயம் என்ன என்று கேட்டால், இந்தியன் ஏர்போர்ஸில் இருக்கக்கூடிய விமான ஓட்டிகள், சிப்பந்திகள், லட்சக்கணக்கான ஒரு போர் வீரர்கள், அவர்களுக்கு உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லி இருக்கிறார். ஆனால் இதே ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி, அதையும் தவிர கர்னல் சோஃபியா குரேஷி போன்றவர்கள் எல்லாம் நிருபர் கூட்டம் வைத்திருந்த பொழுது காங்கிரசும் அதனுடைய ஈகோ சிஸ்டம் இருந்த அந்த வாரியாக வந்தவர்கள் ஃபாரின் செக்ரட்டரியை ரொம்ப கிண்டலாக சோசியல் மீடியால போட்டு அட்டாக் பண்ணாங்க. சோஃபியா குரேஷி அட்டாக் பண்ணாங்க, ரொம்ப பர்சனலா கூட தாக்கிறாங்க, பர்சனலா தாக்கிறாங்க. அதையும் தவிர சென்ற வாரம் சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து ராகுல் காந்திக்கு குட்டு விழுந்த பிறகு சுப்ரீம் கோர்ட் கேட்டகரைஸ் ராகுல் காந்தி as if you are a senior true citizen, you won't say such things on army அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு ஒரு சாட்டை அடி கொடுத்திருக்கிறார். இது மாபெரும் திருப்பமாகத்தான் நான் கணக்கிறேன். வரக்கூடிய நாட்களில் இதனுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். சீனிவாசன் சார், இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அமர்பிரீத் சிங் சொல்லியிருக்கிறதுல
நாங்க அழிச்ச போர் விமானங்கள்ல F-16 போர் விமானமும் இருந்ததுன்னு சொல்றாரு. சொல்லிட்டு வரப்ப இன்னொரு பக்கம் நாங்கள் அவ்வாறு அழிப்பதற்கு துணை புரிந்தது ரஷ்யா உண்டு S-400 டிஃபென்ஸ் சிஸ்டம்ங்கிறதையும் சொல்றாரு. Apart from these, the SAGW systems, mostly from, I'm talking about fighter aircraft are from S-400. We have at least 5 fighters confirmed kills and 1 large aircraft, which could be either an Elint aircraft or an AWNC aircraft. So, அழித்ததுக்கு உதவி செய்தது ரஷ்யாவுடைய சிஸ்டம், அழிக்கப்பட்டது அமெரிக்காவுடைய போர் விமானம் அப்படின்னு ரொம்ப தெளிவா இப்ப இந்தியா என்ன சைடு எடுக்குது அப்படிங்கறத கேட்டகரிக்கலா உணர்த்தி இருக்கிறார். இந்தியா போகும் பாதை எது அப்படிங்கிறது தெளிவாக தெரிந்து விட்டது. சோ எந்த காரணம் கொண்டு இந்த ட்ரம்பினுடைய நிர்பந்தத்துக்கு நாம் பணிய போவது இல்லை. இதுல ஒரு தொடரை நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் ஒரு கண்டினியூட்டி. எஸ், பாகிஸ்தான் சொல்லிக் கொண்டு வந்தது S-400 நாங்கள் வீழ்த்தினோம் என்று. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி மறுநாள் காலையில் அங்கு போய் நின்றார், அந்த விமானத்திற்கு முன்னாடியே நின்றிருந்தார். களத்துக்கு ஃபார்வர்ட் ஏரியா. அதையும் தவிர அந்த ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி சொன்னதை இன்று ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறார். அந்த விமான தளத்துல அவர் நிக்கிறப்போ S-400 சிஸ்டத்துக்கு முன்னால் தான் நின்றுட்டு இருந்தார். ஏன்னா அவங்க டேமேஜ் பண்ணிட்டோம்னாங்க, அது நல்லா இருக்குங்கிறத காட்டக்கூடிய விதமா அந்த சிஸ்டத்துக்கு முன்னாலே இருந்துதான் அவர் புகைப்படம் வந்தது, வீடியோக்கள் வந்தது. இது ஒரு சாட்டை அடி. ஆக மொத்தம் நரேந்திர மோடியுடைய அணுகுமுறைகள், அவர் எப்படி ராணுவ படைகளுக்கு சீஃப் ஆஃப் ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ் சுதந்திரம் கொடுத்தார் என்பதை இது நிரூபிக்கிறது. சீனிவாசன், நரேந்திர மோடியினுடைய தீர்க்க தரிசனம். அதையும் தவிர ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், நாங்க என்ன சண்டை போறதுக்கு போனோம், அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் பயங்கரவாதிகளுடைய முகாம்களை தகர்த்து விட்டு வந்திருக்கும், இட்ஸ் நான் எஸ்கலேட்டரி என்று சொன்னார் இன்று. அதைத்தான் மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. நரேந்திர மோடிக்கு, பிரதமருக்கு அமர்பிரீத் சிங் இன்று நன்றி தெரிவித்தார் அந்த காட்ரே லெக்சரில். ஓகே, நன்றி தெரிவித்திருக்கிறாரோ? காரணம் என்ன என்று கேட்டால், எங்க கை கட்டப்படவில்லை, எங்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது என்று. I repeat, no restrictions on us. Full freedom was given to us to plan and execute. ஆனால் இதுல இருந்து கொஞ்சம் டீவியேட் பண்ணி நம்ம இந்த சப்ஜெக்ட் நிறைய பேசிட்டோம். இந்த ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங்குக்கு முன்னோடியாக இருந்து ஏர் சீஃப் மார்ஷல் கிருஷ்ணசுவாமி அவருடன் கோலால சீனிவாசன் பேட்டி எடுக்கும் பொழுது அவர் ஒரு கூறியிருந்தார், தங்களுக்கு நினைவு இருக்கும். ஆக இந்த 5-6 பேருக்கு நடுவுல எப்படி காங்கிரஸ் கை கட்டி, ப. சிதம்பரமும் சரி, மன்மோகன் சிங்கும் சரி, A.K. ஆண்டனியும் சரி கை கட்டி வைத்திருந்தார்கள். சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப் சொல்லியிருக்கிறார், நான் கேபினட் கமிட்டிக்கு போன போது என்ன கை கட்டப்பட்டது என்று. ஆனால் இன்று அமர்பிரீத் சிங் தன்னுடைய பேச்சில், சொற்பொழிவில் ஓப்பனா சொல்லியிருக்காரு, எங்களுக்கு கை கட்டப்படவில்லை, கை தாராளமாக விட்டாங்க. இதுதான் ஆர்மியில் உற்சாகம். நீங்க அமர்பிரீத் சிங் மூலமா, அவருடைய சொற்பொழிவின் மூலமாக 2 விஷயங்கள் ரொம்ப தெளிவாக வந்து விழுந்திருக்கின்றன. 2 விஷயம் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. ஒண்ணு, ராகுல் காந்தி கிளைம் பண்ற மாதிரி ராணுவம், விமானப்படையினர் இவர்களுடைய கைகள் கட்டப்படவில்லை, முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதை அதனுடைய தளபதியை உறுதி செய்திருக்கிறார். இது ஒண்ணு. 2வது, ஆபரேஷன் சிந்தூரின் போது தாக்கி அழிக்கப்பட்ட விமானங்கள் எந்த நாட்டு விமானங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து இருந்தது. இப்ப எந்த நாட்டு விமானம் அப்படிங்கிறத அமர்பிரீத் சிங் தெளிவாக சொல்லிவிட்டார். ஒருவேளை இப்ப இந்த கூற்ற பாகிஸ்தான் தரப்புல அபிஷியலா மறுத்தாங்க அப்படின்னா, அநேகமா அமர்பிரீத் சிங் அது உண்மை என்பதை நிரூபிப்பதற்கான வீடியோ ஆதாரங்களை வெளியிட்டாலும் வெளியிடுவார். ஏன்னா அதை கையில வச்சுக்காம இவ்வளவு பகிரங்கமா பேசவே மாட்டாங்க. எதிர்த்தரப்பு மறுத்தாச்சுன்னா அடுத்த செகண்ட் அதுக்கான வீடியோ ஆதாரம் மத்த எல்லாம் பாய். எப்படி இத்தனை நாள் அடக்கி வாதிச்சாங்க சொல்லாம, திடீர்னு இன்னைக்கு சொல்ல வேண்டிய தருணம் வந்தாச்சு, சொல்லிட்டாங்க.
நாளைக்கு வந்து ஆதாரங்களை வெளியிட வேண்டிய அவசியமும் தருணமும் ஏற்பட்டால் அதையும் வெளியிடுவார். அந்த ஆதாரத்துக்கு சீனிவாசன் மேலும் ஆதாரம் கொடுப்பார்கள். ஆதாரம் ஏற்கனவே அந்த சவ அடக்கும் பொழுது பாகிஸ்தான் கொடி போட்டு அவர்களுக்கெல்லாம் வீர மரியாதை செலுத்தினார்களே, அங்க இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐனுடைய ஆபரேட்டிவ்ஸ் எல்லாம் போனாங்களே, அதை நாடாளுமன்றத்தில் ராஜ்நாத் சிங் விவரமாக சொல்லிவிட்டார். அதையும் தவிர அங்க வந்து பயங்கரவாதி செத்ததுக்கு அரசு மரியாதையோட புதைச்சாங்க. இத வந்து ராஜ்நாத் சிங் பார்லிமெண்ட்ல அம்பலப்படுத்தினா, அதுக்கு முன்னால லண்டன்ல இருக்கக்கூடிய இந்திய தூதர் அங்க இருக்க பிரஸ் மீட்ல அம்பலப்படுத்தினார். இந்த ரெண்டுமே நடந்தது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்பதான் நீங்க முன்னால சொன்ன ஒரு விஷயம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அமர்பிரீத் சிங் இந்த அளவுக்கு சொன்னார். என்னன்னா, ஆபரேஷன் சிந்தூர் டயத்துல உங்களோட ஒரு விவாதம் நடந்தப்போ நீங்க வந்து ஒன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்போ மோடி யார் யாரோ ரொம்ப நம்பினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வரிசை ஒண்ணு சொன்னீங்க. அதுல அவர் ரொம்ப அதிகமா முதல்ல நம்பினவர் அமர்பிரீத் சிங் என்கிற விமானப்படை தளபதியை அப்படின்னு நீங்க சொல்லி இருந்தீங்க. இன்னைக்கு அவர்தான் மிகப்பெரிய உண்மையை இந்த உலகத்துக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு எல்லாருமே அமர்பிரீத் சிங்க்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பாக இவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில மோடிக்கும் ட்ரம்புக்கும் இடையிலான உறவு ஒரு முருகல் நிலையில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில இதுக்கு அடுத்தாப்புல மோடி என்ன பேச போகிறார், என்ன செய்வார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? 5 அல்லது 6 முக்கிய திருப்பங்களை அடுத்த 10-15 நாட்களில் நான் எதிர்பார்க்கிறேன். சீனிவாசன் ஒன்று நிச்சயம். சீனிவாசன், நரேந்திர மோடி பிரதமருடைய அணுகுமுறையிலிருந்து பார்த்தால் 4, 5, 6 என்று ஒரு அடுக்கி விடலாம். அவருடைய அணுகுமுறை என்ன இருக்கும், அவருடைய என்ன அலைகளில் இருந்து என்ன பேசினார், என்ன செய்வார் என்று உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், நேற்று அதுவும் டாக்டர் MS சுவாமிநாதனுடைய 100ஆண்டு விழாவில் பேசும் பொழுது நரேந்திர மோடி அவர்கள் மிக அழகாக இந்தியில் குறிப்பிட்டதை தமிழாக்கம் செய்தாலும் சரி, ஆங்கிலத்தில் நான் சொல்லுகிறேன். காரணம், India will never compromise on the interest of its farmers. I may have to pay a very heavy price personally. I am prepared for that. அது என்ன அர்த்தம்? இத பத்தி நேற்றைக்கு கூட கோலாலா டிவில நான் ஒரு காணொளி கொடுத்திருக்கேன். 6ஆம் தேதி MS சுவாமிநாதனுடைய பிறந்த நாள் சென்டினரி செலிப்ரேஷன்ல பேசுறப்போ அவர் சொல்லியிருந்தார், தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய விலையை நான் கொடுக்க வேண்டி இருக்கும், அதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னார். और मैं जानता हूं व्यक्तिगत रूप से मुझे बहुत बड़ी कीमत चुकानी पड़ेगी, लेकिन मैं इसके लिए तैयार हूं. मेरे देश के किसानों के लिए, मेरे देश के मछुआरों के लिए, मेरे देश के पशुपालकों के लिए आज भारत तैयार है. இதோட உண்மையான பொருள் என்ன சார்? அதாவது அந்த டிராபிக், அந்த டாரிஃப் கான்ட்ரோவர்சிக்கு ஒரு லைன் டிராப் பண்ணிட்டார் லக்ஷ்மண் ரேகா. இல்ல தனிப்பட்ட முறையில் பெரிய விலை கொடுக்க வேண்டி இருக்குன்னா அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குங்கிறதையும் உணர்த்துறாரா? அந்த மாதிரி அதை உணர்த்துகிறார். ஏற்கனவே பல செய்திகள் பின்னணியில் அவர் தன்னுடைய தியாகம் செய்வதற்கு தயார் என்பதைத்தான் உணர்த்துகிறார். எப்படி தியாகம்னா, தியாகம் தான் முக்கியம். அவர் ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மே தோ லாபர்வா ஆத்மி ஹூ, தவல் என்ன தோல்ல போட்டு தவலை தூக்கி அணிஞ்சிட்டு நான் போயிடுவேன், எனக்கு மாப்பிள்ளையோ மருமகனோ பகனோ பெண்ணோ மாமனாரோ மாமியாரோ யாருமே मुझे परिवार कुछ नहीं है, मैं छोड़ करके जाऊंगा சொல்லியிருக்காரு ஒரு பாட்டு. ஆக மொத்தம் அவருடைய எண்ணத்தில் இருக்கிறது. 2 15ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தின விழாவினுடைய ரெட் ஃபோர்ட் செங்கோட்டையிலிருந்து அவர் பேசக்கூடிய தாற்பயத்தில் முதலாக இருப்பது இன்று அமர்பிரீத் சிங் கோடித்து காண்பித்து விட்டார், ஏர் மார்ஷல். அதைத்தான் அவர் பெரிசு பண்ணுவார். கண்டிப்பாக ஆபரேஷன் சிந்தூர் மைய புள்ளியாக இருக்கும். அதையும் தவிர அமெரிக்கா,
ரஷ்யா, சைனா போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு பதிலடி கொடுக்கும் அளவிற்கு அவருடைய பேச்சு அமையும். இரண்டாவது. மூன்றாவது, அடுத்து வரக்கூடிய 3-4 மாதங்களில் அயல் நாட்டு பிரதிநிதிகள், அயல் நாட்டு தலைவர்கள் இந்தியாவை நோக்கி பலர் வர இருக்கின்றார்கள். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி உள்பட குவாட் மீட்டிங் நடக்க போகுதுங்க. அதையும் தவிர புட்டின் அவர்கள் வர இருக்கிறார்கள். அடுத்த மாதம் செப்டம்பர்ல அக்டோபர்ல வரப்போறாரு. பிரைம் மினிஸ்டர் சைனாவுக்கு போய் பார்க்க போறாரு. சைனா அதிபரும் டிசம்பர்ல வரப்போறாரு. ஆக இந்த வரை படங்களை எல்லாம் வைத்து பார்த்தால் கண்டிப்பாக RIC என்ற ஒரு புது அமைப்பு வரவிருக்கிறது. ரஷ்யா, இந்தியா, சைனா. RIC ரிக். இது பாருங்க, பிரிக்ல இருந்து RIC ஆயிடுச்சு. RIC ஒண்டி வரப்போகுது தனியா. இதே ஒரு லீக் ஒன்னு ஃபார்ம் ஆகுது. அதை என்னிடம் ஒரு மிக மூத்த ஒரு தூதர் சொன்னார். அதை எப்படி அவர்கள் அமல்படுத்துவார்கள் என்றெல்லாம் தெரியாது. ஆனா இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் பாருங்க. இப்போ நீங்க எல்லாத்தோட முக்கியமானது ஆபரேஷன் சிந்தூர்ல ராஜ்நாத் சிங் பேசியது, அமித்ஷா பேசியது, டாக்டர் ஜெய்சங்கர் பேசியதனுடைய முக்கியத்துவம், தாற்பயம் என்ன என்று கேட்டால், ராணுவத்திற்கு சுதந்திரம் கொடுத்ததை என்ன ஒண்ணா பண்ணுங்க, ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தவங்க முக்கியமா இருக்கு. அது உலக நாடுகளுக்கு புதுசாக வரக்கூடிய, இது டெக்னாலஜி வார், இது இன்ஃபர்மேஷன் ஈரா வார், பழைய மாதிரி கிடையாது. பிரைம் மினிஸ்டர் ஒன்று சொன்னார், நான் தயவு செய்து கோலாலயங்களுக்கு அதை சுட்டி காட்ட விரும்புகிறேன். இது சாதாரண வார் அல்ல, போர் அல்ல, ட்ரோன் மூலமாக இந்தியா சாதித்தது என்று சொன்னார். பிரதமருக்கு ட்ரோன் என்றால் அவருக்கு ஒரு மனதில் அழுத்தமான காரணம், இந்த நரேந்திர மோடி அவர்கள் தான் 2017 ட்ரோனுக்கு ஓபன் பண்ணார் இந்தியன் ஸ்கையை. 8 வருடங்களில் இந்தியா சாதித்தது. மூன்றாவதாக, கடைசியாக கடந்த 11 ஆண்டுகளாக காத்து கொண்டிருந்த நரேந்திர மோடி ஆபரேஷன் சிந்தூரில் தான் சாதித்த சாதனைகளை எல்லாம், காரணம் அவர் துடித்துக் கொண்டிருந்தார், எப்பொழுது செய்ய வேண்டும் எப்பொழுது செய்யக்கூடாது என்றெல்லாம். அதற்கு ஒரு வழி பார்த்து ஆபரேஷன் சிந்தூரில் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். ஆனால் அவர் சொல்லுகிறார், ஆபரேஷன் சிந்தூர் இஸ் a continuing process என்று, தொடர்கதை என்று. தொடர்கதையை பார்க்க வேண்டும். இன்று அந்த ஏர் மார்ஷல் அமர்பிரீத் சிங் சொன்னதனுடைய தாற்பயம் கூட இதுதாங்க சீனிவாஸ். சார், இதுல ஒரு விஷயம், ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான விவாதம் பார்லிமெண்ட்ல நடந்தப்போ ஒரு முரண்பாட்டை என்னால கவனிக்க முடிஞ்சது. ஆனா மீடியாக்கள்ல ஹைலைட் ஆகாத ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னா, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் 5 விமானங்கள் வீழ்த்தப்பட்டன சொன்னாரு. எந்த விமானங்கள், இந்தியா எந்தெந்த போர் விமானங்களை இழந்தது அப்படின்னு சொல்லி இந்தியாவை ரொம்ப எம்பாரசிங் ஸ்டேட்ல வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸ்காரர்கள் கேள்வி எழுப்பி கொண்டே இருந்தனர், குறிப்பா ராகுல் காந்தி. ஆனால் அதே நேரத்துல தன்னையும் அறியாமல் ஒரு முரண்பாடான கேள்வியை கௌரவ் கோகோய் எழுப்பினார். அவர் என்ன எழுப்பினார்னா, ஏன் இந்தியா வேண்டுமென்றே போர் விமானங்களை பயன்படுத்தாமல் ஏவுகணைகளை செலுத்தியே தாக்கியது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப கௌரவ் கோகோய் சொன்ன மாதிரி ஏவுகணைகளையே செலுத்தி நாம் தாக்கி இருந்தால் நம்முடைய போர் விமானங்கள் எதுவும் சேதமடைஞ்சிருக்காது இல்ல. போர் விமானங்கள் பறந்து போனால் தானே ஒண்ணு தாக்கப்பட்டிருக்கும், திரும்ப வராம போயிருக்கும். நம்ம போர் விமானங்களே பயன்படுத்தல, ஏவுகணைகளைத்தான் பயன்படுத்தினோம்னு கௌரவ் கோகோயை சொல்லுகிறார் காங்கிரஸ்காரர். அப்படின்னா எப்படி நாம நம்முடைய போர் விமானங்களை இழந்திருப்போம்? ஒரு பக்கம் காங்கிரஸ் எத்தனை போர் விமானங்களை இழந்தது இந்தியான்னு கேட்டாங்க. கௌரவ் கோகோய் ஏன் போர் விமானங்களே நீங்க யூஸ் பண்ணல அப்படின்னு அவர் கேட்டார். ராகுல் காந்திக்கும் கௌரவ் கோகோய்க்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள். அது இப்போ கௌரவ் கோகோய் கேட்டது இது எல்லாத்துக்கும் விடை அமர்பிரீத் சிங் மூலமாக தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. நம்ம விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தல, நம்ம சைடு எந்த போர் விமானங்களும் சேதமடையவில்லை. நாம ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தான் யூஸ் பண்ணினோம்,
குறிப்பா S-400, அப்புறம் நம்முடைய ஆகாஷ். இதுதான் இதன் மூலமா சேதமடைந்தது எல்லாமே பாகிஸ்தான் விமானங்கள், இன்க்ளூடிங் F-16. முடிஞ்சு போச்சு. இப்ப காங்கிரஸ்காரங்க கௌரவ் கோகோய் கேட்ட எல்லாத்துக்கும் பதில் சொல்லியாச்சு. சார், இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சார், ரொம்ப ரீசன்ட் டேஸா பிரதமரை தமிழகத்தை சேர்ந்த எதிர்கட்சி தலைவர்கள் நிறைய பேர் வரிசையா சந்திக்கிறாங்க. இப்ப வைகோனுடைய சன்னு சந்திச்சிருந்தார், கனிமொழி சந்தித்திருந்தார், கமல்ஹாசன் சந்தித்திருந்தார். இந்த மீட்டிங் வந்து ஜஸ்ட் ஒரு நாகரிகம் கருதி மரியாதை நிமித்தமான சந்திப்பா, இல்லாட்டி இதுக்கு பின்னாலே ஏதேனும் அரசியல் இருக்கா? கண்டிப்பாக இது அரசியல் சந்திப்பு தான். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் குடும்பத்தில், கட்சியில், ஆட்சியில் என்றெல்லாம் பிரதமர் தனக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிறார். உளவுத்துறை தவிர, தமிழக தலைவர்கள் சொல்லுவதை தவிர, பாஜக தலைவர்கள் சொல்லுவதை தவிர, அதையும் தவிர எடப்பாடி பழனிசாமி வரக்கூடிய தகவலை தவிர்த்து பிரதமர் சொல்லுகிறார். இதுல எனக்கு ஒரே ஒரு கேள்வி சீனிவாசன், திமுகவில் 23 லோக்சபா எம்பிக்கள் இருக்கிறார்கள், ராஜ்யசபாவில் 10 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், திமுகவில் மொத்தம் 33 எம்பி டிஎம்கே கொண்டியே. இதுல கனிமொழியை நேற்று சந்திச்சிருக்கார் தனிப்பட்ட முறையில். அது எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் 45 நிமிடம், ஆனால் பத்திரிகைகள் வருவது வேறு செய்தி. எனக்கு ஒரே ஒரு கேள்வி, இந்த 23 லோக்சபா எம்பிக்களில் 12-13 எம்பிக்கள் பதவி பிரமாணம் எடுக்கும் பொழுது சென்ற வருடம் உதயநிதி பெயரிலும் உதயநிதி வாழ்க என்று சொல்லி தன்னை ஐடென்டிஃபை பண்ணினார்கள், காண்பிச்சுட்டாங்க. வாழ்க உதயநிதி ஸ்டாலின், வாழ்க இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், வருங்காலம் எங்கள் உதயநிதி, வாழ்க எங்களின் எதிர்காலம் அண்ணன் உதயநிதி. அந்த 13-14 பேர் கிசி கிசி பிசி பிசின்னு சொல்லியிருக்கிறாங்க பார்லிமெண்ட்டுக்குள்ள. ஏங்களெல்லாம் அழைச்சிட்டு போல, அந்த அம்மா ஒன்று ஏன் போகுது? இரண்டாவது, தூத்துக்குடிக்கு வந்திருந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விழாவில் பேசும்பொழுது தங்கம் தென்னரசு திமுக அமைச்சர் இருந்தார், வேறு ஒரு அமைச்சர் இருந்தார், அதையும் தவிர கனிமொழியும் இருந்தார், லோக்கல் எம்பி. அவரை ஏன் பேச விடவில்லை? இரண்டாவதாக, விமானத்தை சுற்றி காண்பிக்கும் பொழுது பிரதமருக்கு அந்த ராமமோகன் நாயுடு வந்து தங்கம் தென்னரசு அது இனாகுரேட் பண்ண அப்புறம் அப்பொழுது ஏன் கனிமொழி இல்லை? அடுத்தது, பிரதமர் ஏன் கனிமொழியை ஆபரேஷன் சிந்தூரில் ஒரு குழுவிற்கு தலைமை தாங்க அனுமதித்தார்? அடுத்ததாக, நாடாளுமன்றத்தில் ஆபரேஷன் சிந்தூரை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கும் பொழுது ப. சிதம்பரத்தினுடைய ஒரு கேள்வி, எங்களுக்கு எவிடன்ஸ் கொடுன்னு கேட்டார் ஒரு பத்திரிகை பேட்டியில கொடுக்கும்போது. அதற்கு அமித்ஷா சொன்னார், கனிமொழி உனக்கு தெரியுதா? ப. சிதம்பரம் கேட்டிருக்காரு, திமுக நிலைப்பாடு என்ன என்று கனிமொழியை பாராட்டினார், முதுக தட்டி கொடுத்தார். இந்த 5-6 வச்சு பாத்தீங்கன்னா ஏதோ சம்திங் இஸ் குக்கிங் சீனிவாஸ். அது என்னன்னு தெரியல சீனிவாஸ். அதாவது கனிமொழி வந்து ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக பல்வேறு நாடுகளுக்கு போகக்கூடிய குழுவில் ஒரு குழுவில் அவரும் இடம்பெற்றிருந்தார். அவர் போனார், எல்லாம் நடந்தது. இப்ப சிதம்பரத்துக்கு பதில் சொல்லுகிற பொறுப்பை கனிமொழியே செய்ய வேண்டும் என்றும் அமித்ஷா எதிர்பார்த்தார். சோ ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கிற 2 பேரையும் எதிரும் புதிருமா திருப்பி விட்டார். அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கனிமொழி அம்மா வந்து மூஞ்சில போட்டு சிரிக்கிறாங்க. அப்போ அது புரிஞ்சுட்டாங்க, அது பேசுறத. அமித்ஷாவுடைய வேகத்தை புரிஞ்சுட்டாங்க, இந்த சீக்வன்ஸை புரிஞ்சுனாங்க. ஆனா பதில் சொல்லாது இருந்தாங்க. சில உதயநிதியினுடைய சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எம்பிக்கள் கேள்வி கேட்கிறார்கள் என்பதுதான் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது சீனிவாசன். அப்படின்னா இப்ப டிஎம்கேக்குள்ளே ஒரு கிளிக் இருக்கா? அதாவது ப்ரோ உதயநிதி அண்ட் ஆப்போசிட் உதயநிதி, அந்த மாதிரியான ஏதாவது போக்கு இருக்கா? அதுவும் இருக்குது. அரசாங்க தரப்பிலிருந்து தூத்துக்குடி விமான நிலையத்தில் யாருமே பேச வேண்டாம் என்று முதலமைச்சர் முடிவெடுத்ததாகவும் நான் கேள்விப்படுகிறேன். அது கனிமொழியை தடுப்பதற்காக இருக்கலாமா? அதுவும் ஒரு கேஷியங்கள் டெல்லியில் உலாவுகிறது. ஓ, கனிமொழியை பேச விடாம தடுத்த மோடி எல்லாம் ஸ்டாலினாக கூட இருக்கலாம் நீங்க சொல்றீங்க? அப்படின்னு தான் பிஜேபி எம்பி சொல்றாங்க. பட் அதற்கு அவங்க பதில் சொல்லுவாங்க, நிச்சயம் ஏதாவது ஒரு பதில் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு சீக்வன்ஸ். இந்த 5-6 பாயிண்ட்ஸ் எல்லாம் சீனிவாசன் எதை குறிக்கிறது? ரைட்
சார் இப்போ உங்களுடைய ஃபேவரட் ஏரியா செய்தி துளிகள். சீனிவாசன், செய்தி துளி 1. (2014) முதல் 2025 வரை இந்த 11 ஆண்டுகளில் மிக 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 நீண்ட நாட்களாக அமித்ஷா அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சராக பணியாற்றி இருக்கிறார். அதற்கு தவிர லால் கிருஷ்ண அத்வானி அவர்கள், சர்தார் பட்டேல் அவர்கள் போன்றவர்களான ஓவர்டேக் பண்ணிட்டாரு அமித்ஷா. அதே மாதிரி பிரணாப் முகர்ஜி, ப. சிதம்பரம், டி. கிருஷ்ணமாச்சாரி போன்ற நிதி அமைச்சர்களுடைய பதவி காலத்தை தவிர கூட்டி பார்த்தா நிர்மலா சீதாராமன் அதிக நாள் பதவி வைத்து விட்டார். இந்த பின்னணியில் பார்த்தால் டெல்லியில் கர்த்தவிய பவன் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு அமித்ஷா அவர்களும் புதிய கட்டிடத்தில் புது மனை புக இருக்கிறார். அதே மாதிரி நிர்மலா சீதாராமனும் நார்த் பிளாக்ல இருந்து அவங்க எல்லாம் கிளம்பி போறாங்க. அந்த நார்த் பிளாக்ல தான் இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து ஜனாதிபதி இல்லத்திற்கு அருகே இருப்பதுதான் நார்த் பிளாக். அதை மியூசியம் ஆக்கி இருக்கிறார் நரேந்திர மோடி. அங்கிருந்து பல ஆபீஸ், மினிஸ்ட்ரிஸ் மூவ் ஆயிடுச்சு அவுட் சைடு நார்த் பிளாக். அமித்ஷா அவர்களும் நிர்மலா சீதாராமனுக்கும் நரேந்திர மோடி ஓப்பனாகவே பாராட்டு தெரிவித்தார் பாஜகவினுடைய எம்பிக்கள் கூட்டத்தில். செய்தி துளி 2. மும்பையில் கடந்த ஒரு வருடமாக மும்பை ஹைகோர்ட்டினுடைய நீதிமன்றத்தினுடைய ஆணையின்படி, ரூலிங் ஜட்ஜ்மெண்ட் படி அதை பட்னவிஸ் அரசாங்கம் முறைப்படுத்த ஆரம்பித்து விட்டது. கடந்த 6 மாதங்களாக மும்பையில் மசூதிகளில் படிக்கக்கூடிய, ஓதக்கூடிய அந்த பிரேயர்ஸ், பிரார்த்தனைகளை எல்லாம் ஒலி பெருக்கி மூலமாக தடுக்கப்பட்டு அதை போனுடைய அப்ளிகேஷன்லயே பண்ணிட்டாங்க. இது ஆப்ல வச்சுட்டாங்க, இந்த போன்லயே. நூதன முறை. அதை ஐஐடி சென்னை தான் கண்டுபிடித்தது. அது மூலமா பிராட்காஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களில் அது ஒரு புதுமையான இருக்கும். உலகத்தில் பல மசூதிகளில் ஓதுபவர்கள், அதாவது பிரேயர்ஸ், அதெல்லாம் இப்ப இந்த ஸ்பீக்கர் மூலமா பாங்கு ஓதுறதுன்னு பேரு. அத முதல்ல அந்த மசூதி அந்த பிரேயர் கால் பண்ணுவாங்க எல்லாரும். இப்ப கால் பண்றதுக்கு நீங்க ஸ்பீக்கரை யூஸ் பண்ண தேவையில்லை. அந்த சம்பந்தப்பட்டவங்களுடைய செல்போன்ல இருக்கக்கூடிய ஆப் மூலமாகவே அதற்கான அழைப்பு போய்விடும். இது பல அசெம்பிள் பண்ணிக்கலாம். பல இஸ்லாமிய தேசங்களில் அமல்படுத்தப்பட்டது. மும்பையில் முதல் முறையாக தேவேந்திர பட்னவிஸுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இதை அமலுக்கு கொண்டு வந்து விட்டது. இதுதான் செய்தி துளி. சீனிவாசன் சார், மிக பிரமாதமான, மிக முக்கியமான விஷயங்களை இன்றைக்கு நாம் அலசி இருக்கிறோம். விவாத அரங்கத்துக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி ராஜகோபால். தேங்க்யூ. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.